Namaste Sri Gurubhyo Namaha. If Carnatic music is flourishing all over the globe, it is because of the benevolence and contribution by all the great saints and gurus. I am very happy to note that the association Maitri is conducting Guru Vaibhavam every year. This year they are going to take up the compositions of Sadashiva Brahmendra and propagate it through good Vidwans. I have pride in telling that one of my senior disciples, Srinivasan ji, is the Guru who is teaching, giving practice and performing together with so many youngsters every year. My special blessings to him, and there is no end to the composers. This year this is Sadashiva Brahmendra. Like that, it will go on and on for years, so that people will know, the community will know that how many composers have contributed with their nectarine songs to enrich the Carnatic music and bhakti. So, my special wishes and prayers for the continued success of this program. Namaskaram.
भजन पराशया कादर भजते श्री गुरु बोधेन्द्रम मानस भज भजयो எந்த கீர்த்தனம் வாக்கியக்காரர் பண்ணியிருந்தாலும் என் மனசே நீ தெய்வத்தை உபாசனம். भजत अखिल जयते आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणम्. பாரத தேசத்தோட சரித்திரம் மண்ணுக்குள்ளேந்து வெளியில வர நேரம் ஆத்மீயதைக்கும் சகல கலைகளுக்கும் பாரதமே விஸ்வகுரு என்கிற தெளிவு பிறக்கும். ஆத்மாவை மேம்படுத்துகிற விஷயங்களுக்கும் உலகத்தில் இருக்கிற பல விஷய ஞானங்களுக்கும் வேர்கள் தேடி போனால் அது பாரதத்திலேயே காணப்படும். இந்த தேசத்தை அழிக்க முடியாது ஆத்மீயதை இதன் அடித்தளமாக இருக்க வரையில் சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். சுவாமிஜி சொன்ன மாதிரியே மண்ணுக்குள்ள தூங்கின்னு இருந்த நம்ம சரித்திரம் வெளியில வந்துட்டு இருக்கிற நேரம் இது. இந்த சமயத்தில் நம்மளெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற சௌபாகியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம சரித்திரத்தை 50-100 வருஷம் கொண்ட சின்ன கால அளவில் பார்க்க முடியாது. 1000 வருஷங்கள் கொண்ட சஹசிராப்தம் தான் கொஞ்சம் பொருந்தும். கடந்த ஒரு சஹசிராப்தமா அடக்கியாள சிரமம் நடந்த போதும் கோவிலைத்தான் இடிக்க முடிஞ்சது. ஆனால் கோவில் அங்கே தான் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை அழிக்கவே முடியலை. ஒன்ஸ் அ டெம்பிள் ஆல்வேஸ் அ டெம்பிள் அப்படின்னு இந்த தேசம் முன்னாடி போயிட்டே இருக்கு. பாரதம் இந்தியாவா மாறித்து இப்போ திருப்பியும் இந்தியா பாரதமாக மாறின்னு இருக்கு. பிரம்மத்திலே பிரம்மைவாகம் கிலா அப்படின்னு பாடினவர் தான் சர்வம் பிரம்மமயன் பாடினவர் தான். வெறும் வாயால் பாடலை, அனுபூதியில் இருந்தவர் தான். ஐயா வாழ்கிட்ட வந்தார், இவருடைய ஹிருதயத்தை புரிஞ்சுட்டார். நீங்கள் பகவன் நாமா சொன்னேன்னா இந்த தாபமே இருக்காது. புருஹி முகுந்தேத்தின்னு பாட ஆரம்பித்தார். அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சரித்திரம். நிறையா பெரியவாளுடைய அனுபவங்கள்லாம் அவளை ஸ்மரிக்கிறோம். நம்மளுக்கும் அந்த நிலைமை கிடைக்கணும். அந்த ஸ்திதி பிரம்மத்தில் லயிக்கிற ஒரு ஸ்திதி வெறும்னா பாடினா நாமா சொல்லியே அந்த அனுபவத்தை அடைஞ்சு விடலாம் அப்படின்னு வழிகாமிச்ச பெரியவா வாழலாம். வெறும்னா நம்மளும் அது மாதிரி நாமா சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நாமா சொல்லிட்டு அந்த அனுபூதியையும் அடையணும். அதுக்கு பெரியவாள்லாம் அனுகிரகம் பண்ணணும். ராம 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 ராம் ஜானகீகாந்த ஸ்மரணம். ஒரு சாமத்தோட எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறேன். எல்லா பசங்களுக்கும் அனுகிரகம். இது ஓம் கிருஷ்ணஸ்ய சாங்கீரசஸ்ய விருத்தம் சோமா சோமாஹ சோமா சோமாஹ சோமா சோமாஹ யத்ர சக்ஷுஸ்ததா பாஹாரா யத்ர ஸ்ரோத்ரம் ததா பாஹாரா
यत्र आयुस्तदा भारा यत्र वर्चस्तदा भारा यत्र तेजस्तदा भारा सोमा सोमाः सोमा सोमाः सोमा सोमाः सोमा राजन् होहा औहो वा ये भद्रं ये श्रेयाम् ஓம். இங்கே இருக்கிற பெரியவாளுக்கு எல்லாருக்கும் நூர்னி கிராம சமுதாயம் பிரசிடெண்ட்டுங்கிற நிலையிலையும் சொந்த நிலையிலையும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கிராமம், இந்த கிராமம் இப்போ சொன்ன மாதிரி வேதிக் வில்லேஜ் ஆக்கும். இந்த வேதிக் வில்லேஜாக பண்ணி ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ട് அந்த காலத்தில் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும்னு சொன்னால் இல்லாத ஒரு நிலைமையில அவள் எந்த காரியம் செய்யறதானாலும் மினிமம் காஸ்ட்டில் மேக்ஸிமம் காரியங்கள் செய்துட்டு நம்ம பெரியவாள். இதுக்கு முன்னாலே இந்த போஸ்ட்டை அலங்கரிச்சிட்டு இருந்த பெரிய பெரிய மகான்மார் அவளுക്കൊന്നും இல்லாத இருந்திருக்காட்ட ஒரு சௌகரியம் என்னது கேட்டால், இப்போது அந்த தர்மசாஸ்தாவோட அனுகிரகத்திலையும் அந்த பெரியவாள் செய்து வச்சிருக்கிற அந்த குட்டுவிலையும் இன்றைக்கி நம்ம இங்கே ஒரு ப்ராஜெக்டை தொடங்கணும் அப்படின்னு நினச்சாலே இந்த சொல்கிற குளோபல் லெவலில் இருந்தாகட்டும் எங்கேயிருந்தானாலும் ஆகட்டும் സമ്പത്ത് ഒരു വിഷയമല്ലാത്ത രീതിയിൽ நம்ம கிராம ஜனங்களும் இந்த கிராமத்தை உள்கொண்டுருக்கிற மகாஜனங்களும் நம்மளை சகாயிச்சுட்டு இருக்கிற ஒரொറ്റ காரணத்தால் மாத்திரம்தான் நமக்கிപ്പോൾ இவா சொன்ன இந்த விவரணம் அந்த கிராம சமுதாயம் பிரசிடெண்ட் அப்படிங்கிற ஒரு വ്യക്തിக்கு கொடுக்குற பெரிய ஒரு ஆதரவாக்கும். எல்லா பெரியவாளுக்கும் நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது 4வது வருஷமாக்கும் இது மாதிரி ஒரு சதஸில் பெரியவா முன்னால் பேசுறதுக்குள்ள ஒரு மகாபாகியம் நமக்கு கிடச்சிருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி நூர்னி கிராமம் ஏன் இப்படி இருக்குன்னா, இந்த ட்ரெடிஷன் நம்ம ஒரு காலம் வித்தியாசம் பண்ணிட்டில்லை. அன்னைக்கு பெரியவா எப்படி தொடங்கி வச்சு என்னெல்லாம் செய்தாலோ அது எത്ര பெரிய விசேஷமானாலும் சாஸ்தாபிரதி ஆனாலும் சரி, ഭജന സമ്പ്രദായമാനാലും ശരി, രഥോത്സവമാനാലും ശരി, ഒരു ചിന്ന വ്യത്യാസം പോലും ഇതുവരയ്ക്ക് വരാതയ്ക്ക് പണിയിട്ടിരിക്കുന്നതാണ് നൂർണി ഗ്രാമത്തോട് പെരിയൊരു പെരുമൈ. ടി മൈത്രി അവളോട് 4ാമത്തെ എഡിഷനാകും ഇന്നേക്ക് നടക്കാൻ പോകുന്നത്. 3 வருஷமாக அவளோட ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. அது வந்துட்டு ஃபஸ்ட்டில் சாஸ்திரிய சங்கீதத்தில் ത്രിമൂർത്തികളാன தியாகராஜ சுவாமிகள், ശ്യാമശാസ്ത്രികൾ, മുത്തുസ്വാമി ദീക്ഷിതർ, ഇവാളെ പറ്റിയെല്ലാം ഇവാളോട് அந்த ஹிஸ்டரி இவாளோட கிருதிகளெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தா, அந்த குட்டிகளுக்கெல்லாம் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்போது சதாசிவ பிரம்மேந்திராளோட கிருதிகளையும் இது இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, தெரிவிக்கிறா. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவிலாவிய நீர்மலிவேணியன், அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சதாசிவம் சதாசிவம் சதாசிவம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல்,
தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இப்போ நம்ம எல்லாருமா குரு நாமம் செப்ப போகிறோம். குருவோட திரு உருவம் பார்த்துட்டே அவரை தியானம் பண்ண போகிறோம்.
परमवेदमकुटी
பகவானோட அனுகிரகத்துல நிறைய சங்கீத வித்வான்மாரோட சாநித்தியம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸ்ரீ பிரம்மேந்திராள் வைபவத்தை பத்தி அவளுக்கெல்லாம் என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு கேட்கறதுக்கான டைம் வந்தாச்சு. முதல்ல திருவிசநல்லூர் பிரம்மஸ்ரீ ராமகிருஷ்ண பாகவதரை தாழ்மையா கூப்பிட்டுக்கிறேன். எல்லா இடத்துலையும் உற்சவம் நடக்கிறது. திருவையாறுலேயே தியாக பிரம்மோற்சவம் நடக்கிறது. திருவாரூரில் மும்மூர்த்திகள் உற்சவம் நடக்கிறது. ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே சிலபஸ் தான். என்னன்னா பெரிய பெரிய வித்வான்களை கூப்பிட்டு பாட சொல்லுவாங்க, அவ்வளோதான் விஷயம். ஆனால் இதுதான் உற்சவம்னு தோன்றுது. எல்லா பெரியவாளுக்கும் நம்ம உற்சவம் பண்ணுறோம், நம்ம குழந்தைகளை தயார் பண்ணி நம்மளே பாட சொல்கிறோம். அப்படின்னா வித்வான்கள்லாம் என்ன பாடுவா இல்லைன்னு சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், பாட்டை கேட்டுவிட்டு அன்னிடப்படும், நம்ம தெரிஞ்சிக்க மாட்டோம். அது ஒவ்வொரு உற்சவம் பண்ணுவோம். இப்போ 4 வருஷமாக உற்சவம் பண்ணுறா. இப்போ 4 பெரியவாளுடைய உற்சவம் பண்ணினத்தில் இப்போ 4 பெரியவாளுடைய கீர்த்தனை இந்த குழந்தைகளுக்குலாம் தெரியும். ஒரே செட் ஆஃப் குழந்தைகள் தானே பாடுறா. ஆனால் நிறையா கீர்த்தனங்கள் இவாளுக்கு மனப்பாடம் ஆகிறதுக்கு இது ஒரு சான்ஸ். முதலாவது நான் அப்ரிஷியேட் பண்ணுறது ஸ்ரீனிவாச கோபாலகிருஷ்ணன் தான். என்ன கேட்டால், நான் ஒரு 20 வருஷமாக நானும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். சொல்லி கொடுக்கறதுங்கிறது பரமேஸ்வரன் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கலை. அது எங்கேயாவது 2.5 மணி நேரம் பாடிப்படலாம், அது பெருசல்ல. நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஒரு ஸ்வரம் வந்து ஸ்ருதியில் சேர்றதா இல்லையாங்கிறது நமக்கு கவனம் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அது போய் சேரும். நம்ம சங்கீத குலபதி செம்பை வைத்தியநாத பாகவதற்கு ஒரு பேர் வந்தது இதே இவர் சமாதியான நெரூருக்கு போய் முதலாக பாடின பின்னதான் ஆக்கும்னு எங்கள் குருநாதர் எங்கிட்ட சொல்லியிருக்கார். அப்படி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. பிரம்மேந்திராவாளோட ஒரு சமாதி ஸ்தலத்துக்கு அங்கே அடியன் இதுவரை போக முடிஞ்சிட்டில்லை. எல்லாரும் இந்த குழந்தைகளெல்லாம் அனுகிரகம் பண்ணும். இந்த தருணத்தில் இவாளெல்லாம் வந்து சங்கீத உலகத்திலேயே பெரிய பெரிய நட்சத்திரங்களாக மாறணுமேங்கிறதை பகவான்கிட்ட நான் பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். സർവം ബ്രഹ്മമയം. ഒന്നും ചൊല്ലറത്തേക്കില്ലേ, ഒന്നും ചൊല്ലാടിക്കിടக்கிறதாக்கு நல்லது. ஏமா ഇതിലെ വിശേഷം കേട്ട് കഴിഞ്ഞാൽ സദാശിവ பிரம்மேந்திராவோட 23 கீர்த்தனம் பாடின மகாவித்வான் இங்கே இருக்கார். அதுக்கப்புறம் 6 பாடினா கேட்டால் இந்த பசங்க தான் பண்ணியிருக்காங்க. சங்கீத லோகத்தில் இருக்கிறவாளுக்கு அத்தனை பேருக்கு 23 கீர்த்தனம் தெரியுமா கேட்டால் சந்தேகம் தான். இப்போ ஆமாம், வாய்ச்சிட்டு போயிடலாம். சொல்லிக் கொடுக்கறது அது எங்கள் தாத்தா மாதிரி தெரியணும். கைக்கு வர உள்ள எப்படி வந்துன்னே தெரியாது அந்த அந்த சொல்லிகள். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற ஒரு பவர், அந்த மாதிரி ஒரு ரகத்தில் சேர்ந்தவர் அவர். அவர் சொல்லாமல் இருக்க முடியல. வயலின் ஓஹோன்னு வாய்ச்சா எங்கள் வாத்தியார் சொல்லுவார். அதில் அனுசரணையாக வாய்ச்சா சொல்லுவார். அப்போ இந்த சுப்புடு விட்டு என்ன ஐயா அனுசரணை அப்படி கேட்பார். ஓஹோன்னு வாய்ச்சான்னு சொல்லேன், என்னப்போ நஷ்டம் உனக்கு அப்படி. அது மாதிரி ஓஹோன்னு வாய்ச்சுன்னு என்ன ராகபாவம். இந்த போ போடுற ஸ்டைலை பாருங்க. ஆமாம், அதை பார்த்துட்டே தான் இருக்கேனே. அப்புறம் முரளியும் நன்னா வாய்ச்சான், சொல்லப்படாதனால நன்னா வாய்ச்சான். இந்த மாதிரி மைத்ரி இந்த டீமுக்கு இனி வர ஏது ஃபங்க்ஷன் ஆனாலும் அவளுக்கு பரிபூர்ண சகாயம் என்னோடும் என்னோட சிஷ்யന്മാരോடும் உண்டுன்னு பிரார்த்தனை பண்ணி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் சதாசிவ பிரம்மேந்திராவோட கிருபை உண்டாகணும் நான் உபாசிக்கிற தேவதையண்ட பிரார்த்திச்சுண்டு எல்லாருக்கும் நமஸ்காரம். We come to an end of another beautiful musical journey, paving way for another one next year. In the journey, what we have learned is நாம் என்ன பண்ணினாலும் அந்த டிவைன் கிரேஸ் அது இருந்தால் தான் ஒரு அடி கூட நம்மளால் எடுத்து வைக்க முடியும். ஒரு அடி கூட நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. அவர் நினைக்கலைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது.
அது இந்த குறி நல்ல அனுபவம். அதனால் இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் வந்து பாடியிருக்கா, மகான்கள் வந்திருக்கா நம்ம கூட, அவளோட ப்ரெசன்ஸே எப்படி ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது ஐ எம் ஷுர் ஆல் ஆஃப் யூ வுட் ஹவ் ஃபெல்ட் தி வைப்ரேஷன். டிவைன் கிரேஸ்க்கு அப்புறம் குரு, எனி அட்ஜெக்டிவ்ஸே இல்லை எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு. சின்சியாரிட்டி, கமிட்மெண்ட், டிவோஷன். அம்மா ஸ்தானம் தான். அம்மா எப்படி சொல்லிக் கொடுப்பா அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதர். குரு வைபவ் இஸ் solely on your effort. It is what it is today because of you.